வணக்கம் இந்தியா. மே மாதத்தின் முதல் நாள் சந்தைகள் ஒரு மேகம் ஆன ஃபேர்ம் நோட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பட் ஏர்லி மொமெண்டம் மத்தியானத்துக்கு மேலே கொஞ்சம் ப்ராஃபிட் புக்கிங்கையும் பார்க்க முடிஞ்சதுன்னு சொல்லலாம். ஸோ நிஃப்டி 50 ஓப்பன்ட் அபவ் 24,000 மார்க் அண்ட் டச் த இன்ட்ராடே ஹை ஆஃப் 24,290 ஃபஸ்ட் ஹவர்லேயே டச் பண்ணி எடுத்து. பட் இண்டெக்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 169 புள்ளிகளை திருப்பி கொடுத்துட்டு க்ளோசிங்கில் பார்த்தோன்னா ஒரு மாடரேட் கெயின் 24,122.90 125 புள்ளிகளுக்கு மேலே ஏறி இருக்கு. அட்வான்சஸ் 1,879, டிக்ளைன்ஸ் 1,012. ஸோ துறைகளை பார்க்கும் பொழுது ரியாலிட்டி, மெட்டல் அண்ட் ஃபார்மா ஒரு பையிங் இருந்ததுன்னு சொல்லலாம். மறுபுறம் ஐடி, மீடியா அண்ட் பிஎஸ்யூ பேங்க்ஸ் எகெயின் ப்ராஃபிட் புக்கிங்கில் வீழ்ச்சி அடைந்த துறைகள்னு சொல்லலாம். மேலும் பேங்க் நிஃப்டி இன்னைக்கு ஒரு பெட்டராக இருந்தது. அதுக்கப்புறம் அதுவும் லாஸ்ட் த மொமெண்டம். ஸோ இந்தியாவுடைய வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ், மார்க்கெட் வாலட்டிலிட்டி காஜ் பார்த்தோன்னா ஒரு மார்ஜினலி லோவர் 0.87% அண்ட் க்ளோஸ்ட் அட் 18.30. ஸோ த மார்க்கெட் முதல் 1 ஹவரில் இருந்த கெயினை எல்லாத்தையும் திருப்பி சந்தைகள் ஒரு வீழ்ச்சிக்கு காரணம். க்ரூட் ஆயில் ப்ரைஸஸ் எகெயின் $110 மேலே ஏறினது. தென் பிரெண்ட் க்ரூடு இந்த USD $110 per மண்டே அது ஏறினது ஒரு ஒரு ப்ரொஜெக்டைல் அந்த ஜலசந்தியில் ஹார்மஸில் நடக்கக்கூடிய விஷயங்களில் டொனால்ட் ட்ரம்ப்பினுடைய அனௌன்ஸ்மெண்ட்டும் சேர்ந்து தான் இன்றைக்கு அதை ஏற்றியது என்று சொல்லலாம். அதனால் டென்ஷன் இந்த ரீஜன் பார்த்திங்கனாக்க ஹையாக தான் இருந்துகிட்ருக்கு. ஈரான் ஒரு 14 அம்ச கோரிக்கையை யூஎஸ் கிட்ட கொடுத்துருக்காங்க. அதை நம்ம என்னங்கிறத பார்க்க வேண்டும். அதுபோல் இன்றைக்கி முக்கால்வாசி எல்லாமே செக்டார்ஸ் க்ரீனில் தான் இருந்தது. ஆனால் ஒரு சில செக்டார் ஒரு வீழ்ச்சியில் இருந்ததுன்னு சொல்லலாம். அதுபோல் இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸை பொறுத்தவரை பார்த்தோன்னா அதானி என்டர்பிரைசஸ், அதானி போர்ட், ஐஷர், இந்துஸ்தான் லீவர் அண்ட் ஜியோ ஃபினான்ஸ் ஒரு பையிங் மூமெண்டம். மறுபுறம் பாரதி ஏர்டெல், கோட்டக் பேங்க், டாக்டர் ரெட்டி, ONGC அண்ட் TCS ப்ராஃபிட் புக்கிங்கில் வீழ்ச்சி அடைந்த துறைகள் என்று சொல்லலாம். மேலும் அந்த ப்ராடர் மார்க்கெட் பார்த்தோன்னா ஒரு 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 தொடர்ந்து ஒரு ஸ்ட்ரென்த்தை காமிச்சுது. அதுவும் அவுட் பர்ஃபார்ம் த ஃப்ரண்ட் லைன் இண்டைசஸ்ன்னு சொல்லலாம். மிட் கேப்பும் இன்றைக்கி கிட்டத்தட்ட 0.63% அதிகரிச்சிருக்கு. ஸ்மால் கேப்பும் 0.7% அதிகரிச்சிருக்கு. ஸோ மார்க்கெட் பிரெத் இஸ் ஆல்சோ இன் த பாசிட்டிவ் வே எகைன். மே மாதத்தில் ஃபஸ்ட்டு டே அன்றைக்கின்னு சொல்லலாம். ஸோ பிரெத்து பாசிட்டிவாக இருக்கிறதுனால ப்ராடர் மார்க்கெட்டும் ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டை கொடுத்தது தான் இன்றைக்கி சந்தைகள் 24,122க்கு மேலே நிற்க முடிஞ்சதுன்னு சொல்லலாம். இன் டர்ம்ஸ் ஆஃப் ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்காக பார்த்தோன்னா 153 பங்குகள் 52 வீக் ஹையையும் 26 பங்குகள் 52 வீக் லோவையும் டச் பண்ணியிருக்கு. இதுபோல் 130 பங்குகள் அப்பர் சர்க்கியூட், 87 பங்குகள் லோவர் சர்க்கியூட்டை டச் பண்ணியுள்ளது. அதுபோல் நிஃப்டி ஃபியூச்சர் வால்யூம் இன்றைக்கி பார்த்தோன்னா பிலோ ஆவரேஜ், பேங்க் நிஃப்டியும் பிலோ ஆவரேஜ். நிஃப்டியை பொறுத்தவரை 24,214.80 என்ற புள்ளிகளுக்கு மேலே ஒரு பெரிய ஒரு பையிங் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கக்கூடும். நேற்று சொன்னது தான். அதுபோல் 24,025 ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கக்கூடும். இதுவரை 5 ஸ்டேட் அசம்பிளியில் 3 இடத்துல பார்த்திங்கனாக்க பெருவாரியாக பிஜேபியினுடைய கட்சி கூட்டணிகள் வின் பண்ணியிருக்கு. தமிழ்நாடு மற்றும் கேரளா இது ரெண்டுத்துலேயும் தான் அது ரெண்டும் தோல்வியை தழுவியுள்ளது என்று சொல்லலாம். ப்ளஸ் ஓவராலாக பர்சன்டேஜ் ஆஃப் நம்பர்ஸ் அதுவும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி விஷயத்தை சொல்லிகிட்ருக்காங்க. ஸோ அதனால் இதுவும் ஒரு பாசிட்டிவ் நியூஸ். ஸோ அதனால் சந்தைகள் அந்த நியூஸ் ப்ளஸ் நம்மளுடைய Q4 ரிசல்ட்ஸ், தென் PMI மேனுஃபேக்சரிங் டேட்டா இதை வச்சு மொமெண்ட் இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். நாளைய தினம் நம்மளுடைய வீக்லி F&O செட்டில்மெண்ட் இருக்குது. அதில் சந்தைகளில் வாங்கி விற்பதற்கும் விற்று வாங்குவதற்கும் ஏதுவாக இருக்கக்கூடும். ஹாப்பி அண்ட் ப்ராஃபிட்டபிள் டே.